ஓ மை கடவுளே, சொல் மகனே. ஒரு சிஎஸ்கே ஃபேனா ஒரு 2 விஷயத்துக்கு நான் உனக்கு தேங்க்யூ சொல்லணும். நம்பர் 1, ஆர்சிபி அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல கண்டினியூஸா தோத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸோட ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு தேங்க்யூ. நம்பர் 2, நேத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸோட தோத்துட்டாங்க. அதுக்கும் தேங்க்யூ. டேய், வாங்கின அடியில மண்டை கிட்ட கலங்கி போச்சா? இதுக்கெல்லாம் யூசுவலா நீ ரூம் போட்டு 2 நாள் அழுவடா. இப்போ தேங்க்யூ சொல்ற. என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேன்றியே. நான் ஒரு சிஎஸ்கே ஃபேன். என்ன கெட்டது நடந்தாலும் அதுல இருக்கக்கூடிய நல்லதை தான் பாப்பேன். கடவுளையே கன்ஃபியூஸ் பண்றியடா. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுப்பா. அதாவது ஆர்சிபி போன மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஹோம் கிரவுண்ட்ல தோத்துருந்தாங்கன்னா, ஒருவேளை சனிக்கிழமை நாங்க அங்க போய் தோத்துருந்தோம்னா, ஏன்டா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் எங்க கிரவுண்ட்ல வந்து எங்களை அடிக்கிறாங்க, ஆனா உங்களுக்கு அந்த வக்கீலையே வேஸ்ட் ஃபெலோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வெறுப்பேத்தி வெக்ஸ் ஆக்கி இருப்பானுங்க. வாஸ்தவம் தான். அதே மாதிரி ஒருவேளை நேத்து சிஎஸ்கே பஞ்சாப் கிங்ஸோட தோக்காம இன்னும் பிளே ஆஃப் ரேஸ்ல இருந்து ஒருவேளை நாங்க சனிக்கிழமை அவங்களோட தோத்துருந்தோம்னா, டேய் நாங்க தான்டா உங்களை பிளே ஆஃப் ரேஸ்ல இருந்து அடிச்சு வெளியே ஓட விட்டோம், #farewell for தோபி அப்படின்னு ட்விட்டர்ல போட்டு ட்ரெண்ட் பண்ணிருப்பானுங்க. பண்ணக்கூடிய ஆட்கள் தான். எஸ், இப்போ அது ரெண்டுமே நடக்காது. அந்த சாட்டிஸ்பாக்சன் உங்களுக்கு கிடைக்காது. அதுக்காக தான் தேங்க்யூ சொன்னேன். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறானு கொய்யால. இவன் ரொம்ப நல்லவன்டா.